வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல், அறிமுகமாகும் புதிய வரிகள். இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு, ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இந்த மாதம் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பம். 13 அடிப்படையில் அரசியல் தீர்வு விரைவில் கிடைக்கும், எரிக் சொல்ஹெய்ம் நம்பிக்கை. கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகியுள்ள 10 லட்சம் குழந்தைகள் சிகிச்சை பெற வேண்டிய மனநோய் என வைத்தியர்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி மற்றும் பரிசு வரி மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் மாநில வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2027ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 15% கடந்து வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர்களின் பதிவு கட்டாயமாக்குதல், அதிக சொத்துக்கள் கொண்ட பெரிய வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல், வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி முறையை ஒழித்தல் இது நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்கவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவாவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜோர்ஜியாவில் இடம்பெற்று வரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த மாநாட்டில் ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க பங்கேற்றுள்ளார். அதன்போது இடம்பெற்ற சந்திப்பில் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் செயற்திட்டத்தின் நிலையான முன்னேற்றத்துக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிலையான உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கு இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இந்த மாதம் 13ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. குறித்த அறிவிப்பை இந்திய உயர் ஸ்தானிகரகம் இன்று வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து இன்ஸ்ரீ ஃபெரி சர்வீஸ் என்ற தனியார் இயக்குனரால் இந்த படகு சேவை இயக்கப்பட உள்ளது. இந்த சேவையை மலிவு விலையில் வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் பொருந்தக்கூடிய வரிகள் மற்றும் இதர கட்டணங்களுக்கான செலவை ஒரு வருட காலத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 25 மில்லியன் ரூபாய்க்கு மேல் ஏற்க முடிவு செய்துள்ளது. அதேபோன்று இலங்கையில் இருந்து பயணிகள் கப்பல் மூலம் வெளியேறும் பயணிகளிடம் தற்போது அறவிடப்படும் விலகல் வரியை இலங்கை அரசாங்கம் குறைத்துள்ளது என்று இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்திய அரசாங்கம் 63.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் உயர்ஸ்தானிகரகம் குறிப்பிட்டுள்ளது. இது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான இந்தியாவின் வலுவான அர்ப்பணிப்பு மற்றும் இந்தியாவுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான இலங்கையின் பயணத்திற்கு ஏற்ப உள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையுடனான மின்சார இணைப்பு, இருவழி பல்நோக்கு குழாய் மற்றும் நில இணைப்பு பொருளாதார வழித்தடத்தை அமைப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சில தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொது வேட்பாளர் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இதில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை. அது சரியானதும் நியாயமானதுமாக நான் கருதவில்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களது சுய லாபங்களுக்காக தீராத பிரச்சனைகளாகவே கடைபிடித்து வந்தனர். அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுய லாபம் கொண்டதாகும். அது ஜனாதிபதி முக்கிய 3 வேட்பாளர்களுடன் எமது மக்களது பிரச்சினைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு ஓர் உத்தரவாதத்தினை ஏற்படுத்தி கொள்ள நாம் அவர்களை இணங்க வைக்க வேண்டும். பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம்.
பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவருக்கு தெரியும் இதில் வெற்றி இல்லை என்றபடியினால் தன்னை விட வேறொரு தலைமைத்துவம் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்திருப்பார். இன்று தமிழ் கட்சிகள் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்க மாட்டார்கள் என்றார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினையை தீர்ப்பதற்கான அடிப்படை அடித்தளமாக அமைய வேண்டும் என நோர்வேயின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் சர்வதேச காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகருமான எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பேசியிருந்தார். இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என தாம் நம்புவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஆதரவு அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினையை தீர்ப்பதற்கான அடிப்படை அடித்தளமாக அமைய வேண்டும் எனவும் அதற்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்தந்த மாகாண மக்கள் தமது அதிகாரங்களை பிரயோகிக்க முடியும் எனவும் எரிக் சொல்ஹெய்ம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வொன்றை வழங்க முடியாமல் போனமை வருத்தமளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுமார் 10 லட்சம் குழந்தைகள் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகியுள்ளதாக குழந்தைகள் மனநல விசேட வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாகியுள்ள குழந்தைகளை அதிலிருந்து மீட்க முன்வருமாறு பெற்றோர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான உதயகுமார் அமரசிங்க கையடக்க தொலைபேசிகளுக்கு எல்லையற்ற விதத்தில் அடிமையாகியுள்ள குழந்தைகளை அதிலிருந்து மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது பெற்றோர்களால் கிடைக்கப்பட்டுள்ள 20 புகார்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முதலில் கையடக்க தொலைபேசிகளில் விளையாட்டுகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அநேக குழந்தைகள் தற்போது யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் போன்ற சமூக வலைதளங்களுக்கும் அதிகளவில் அடிமையாகியுள்ளனர். கையடக்க தொலைபேசிகளில் அதிகளவில் நேரத்தை கடத்துவது சிகிச்சை பெற வேண்டிய ஒரு மனநோய். இவ்வாறு கையடக்க தொலைபேசிகளில் அதிகளவில் நேரத்தை கடத்துவதால் குழந்தைகள் கண் பார்வையில் பிரச்சினை, மனநிலை பாதிப்புகள் போன்ற பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும். மேலும் தற்போது பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் காணப்பட்ட தொடர்பு துண்டிக்கப்படும் அதேவேளை வன்முறை மிக்க ஒரு பரம்பரையை உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார்.